மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 20 நியூஸ் பேப்பரில் போட்டித் தேர்வுகளுக்கு என்னென்ன செய்திகள் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம பழைய நியூஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது நியூஸ்க்கு வந்தோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம புது நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய நியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் டு செட்டப் நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இன்றைக்கி நியூஸில் ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம். ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி போர்டு வச்சு எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆர்ஆர்பி போர்டு வச்சுருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எக்ஸாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அவங்க எக்ஸாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி போர்டு வச்சு செலக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னென்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஃபீஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி கூட பரவாயில்ல, ஐபிபிஎஸ்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800,000 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நிறையா பேர் இந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கு பயந்துக்கிட்டே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதில்ல. இந்த பிரச்சனை ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லேப்பிங். அதாவது ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்த நாள் வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ஓவர்லேப்பிங் சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரே நாள் 2 போர்ட்லேயுமே எக்ஸாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கும் கான்டாக்ட் இருக்காது இல்லையா. ஸோ ஒரே நாள் எக்ஸாம் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எது அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம்னு பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு சில எக்ஸாமை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தும் இந்த ஓவர்லேப் ஆகிறதுனால அவங்க எக்ஸாமுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் நிறையா ஏற்படுது. இதுக்காக நிறையா கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதுக்காக இப்போ கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன், நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தேசிய அரசு பணியாளர் தேர்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் இந்த 3ஐயும் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே எக்ஸாமாக வைக்க போகிறாங்க. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சிஇடி. அதாவது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே தகுதி தேர்வு. அப்போ இவங்களுக்கு வேலை இல்லையா? ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்க்குலாம் இனிமேல் வேலை இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது எதை மட்டும்தான் கவர் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்டை மட்டும் இந்த நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கவர் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற இப்போ Tier 1 Tier 2 அப்படின்னு இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா மெயின்ஸு இன்டர்வியூ இந்த போர்ஷன்ஸ்லாம் யார் எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டு எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த இனிஷியலாக அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த ப்ரிலிம்ஸ் பார்ட் நடத்துறது மட்டும் யாருடைய வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட வேலை. வேறு இந்த எக்ஸாமை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாமோட அட்வான்டேஜஸ் என்ன, இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 3 லெவலில் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அதாவது 10th லெவல் கிரேட் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாமும், 12th கிரேட் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாமும், கிராஜுவேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாமாக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அதில் ஒரு ஸ்கோர் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்கோருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ 2020 இந்த எக்ஸாம் எழுதுகிறேன், சிஇடி எக்ஸாம் எழுதுகிறேன். இந்த சிஇடி எக்ஸாமில் நான் ஒரு ஸ்கோர் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கோருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ஒருவேளை 2021 வந்துட்டு ஒருவேளை இப்போ எஸ்எஸ்சி வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கோர்லேருந்து இந்த ஸ்கோர் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் இந்த ஸ்கோர் வச்சுருந்துருக்கேன், என்ன அதுக்கு எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டேரெக்டாக எந்த பார்ட்லேருந்து எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸ் பார்ட் எக்ஸாம் வந்துட்டு எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை ஐபிபிஎஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கோர்லேருந்து இந்த ஸ்கோரில் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம இந்த அட்டம்ப்ட்ஸில் வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் இந்த அட்டம்ப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ் தான். அதாவது 10th கிரேடுக்கு ஒரு சிலபஸ், 12th கிரேடுக்கு ஒரு சிலபஸ், கிராஜுவேட்டுக்கு ஒரு சிலபஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுறாங்கன்னா காமன் கரிக்குலம் வச்சிடுறாங்க. 12 லாங்குவேஜஸில் இந்த டெஸ்ட் நடக்கும். திட்டத்திட்ட இந்த ஜிஆர்இ எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸாமுக்கு ஷெட்யூல் போட்டுக்கலாம். அதாவது இப்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க.
அதில் ஒரு டேட் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டரையும் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இப்போதைக்கு எதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு இது வந்துட்டு அப்ளிகபிள். ஃப்யூச்சரில் இந்த ஸ்கோரை வச்சு என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ரைவேட் செக்டாருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் இதை வந்துட்டு நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க்கு அப்புறம் கரூர் வைசியா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க். ஸோ ப்ரைவேட் பேங்க் தனியாக எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. அவங்களும் கூட என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். சிஇடியில் இவ்வளோ ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது இதோட அட்வான்டேஜ். ஸோ இது அட்வான்டேஜஸ் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நமக்கு எத்தனை நாள் கொடுத்தாலுமே நமக்கு பத்தாது. ஸோ மேக்ஸிமம் இந்த இனிஷியலாக இருக்கிற டேஸ் வந்துட்டு நிறையா பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே என்னென்னா இந்த கடைசியில் இருக்கிற கொஞ்ச நாள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. ஸோ எல்லோரும் ஒரே டைமில் வந்துட்டு எழுதுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு தனி மோட் இருக்கும். எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ட்ரிக்னாமெட்ரி டாபிக் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எஸ்எஸ்சிக்கு முக்கியம், பட் பேங்க் எக்ஸாமுக்கு அது முக்கியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஒரு டியூன் ஆகிருப்பாங்க அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இப்போ சிஇடி அப்படிங்கிறது வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காமன் கரிக்குலம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் திடீர்னு நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எக்கனாமிக்ஸ் செக்ஷனை வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும். யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு கிளாம்ஸ் நல்லா நியூஸ் பேப்பரை படிக்கணும். இது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க தமிழ்நாடு நியூஸ் பேப்பரில் அதிகமாக எடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்டில் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த சென்டரில் அவங்க எழுத போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேட்டு ப்ரைவேட் செக்டாருக்கும் இந்த மார்க்கை கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களால மட்டும்தான் அந்த ப்ரைவேட் செக்டர் ஜாப்குள்ளேயும் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் வரும். இந்த மாதிரி இதுக்கு நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் அதே சமயம் இதுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஆஸ் அ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அல்லது ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதில் இருக்கக்கூடிய போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த நியூஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே புரியும். இந்த 3 லெவல்ஸ் இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ஆர்ஏ, சிஇடி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ். இப்போதைக்கு இந்த 3 மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஃப்யூச்சரில் எல்லாத்தையுமே சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்கோருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வேலிடிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 லாங்குவேஜஸ். இப்போதைக்கு 12 லாங்குவேஜஸில் இந்த டெஸ்ட்டு நடக்க போகுது. ஃப்யூச்சரில் வந்துட்டு 8th ஸ்கெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 8th ஸ்கெட்யூலில் தானே லாங்குவேஜஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8th ஸ்கெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 22 லாங்குவேஜஸ்க்கும் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உங்கள் பெஸ்ட்டு ஸ்கோரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 2020 இந்த எக்ஸாம் எழுதுகிறேன், 2021 இந்த எக்ஸாம் எழுதுகிறேன், 2022 இந்த எக்ஸாம் எழுதுகிறேன். 2020 வந்துட்டு நான் ஒரு 120 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 120 மார்க் வந்துட்டு 3 வருஷம் வேலிடிட்டியாக இருக்கும். ஒருவேளை நான் 2022 வந்துட்டு 110 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நான் எந்த மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 120 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுக்கு 110க்கு பதிலாக நான் 130 எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த 130 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் த வேலிட் ஸ்கோர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல்ஸ் இந்த Tier 2 Tier 3 வந்துட்டு அவங்க வச்சுக்கலாம். கண்டக்டட் பை த ரெஸ்பெக்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 லாங்குவேஜஸ், 8th ஸ்கெட்யூல் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு.
இட் குட் பி யூஸ்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஈவன் ப்ரைவேட் செக்டார்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் கேன் ஷெட்யூல் தேர் ஓன் டெஸ்ட் அட் சென்டர்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த நியூஸ்லேருந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு இந்த நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு யாராச்சும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு பக்கத்துலேயே எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த நியூஸ் என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைபாதை வியாபாரிகளுக்கு 10,000 கடன் வழங்கும் புதிய செயலி அறிமுகம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்வநிதி திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே எழுதுகிறேன் நான். ஸ்வநிதி அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பா நிதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நடைபாதை வியாபாரிகளுக்காகவே கொண்டு வந்த ஒரு நிதி திட்டம் இது ஸ்வன் நிதி. சரிங்களா? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி, அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோவிட் டைமில் நிறையா லாக்டவுன்னு போட்டு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் அந்த பொழப்பை நம்பி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பயங்கரமாக இந்த டைமில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி திட்டம். சரிங்களா? அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ 10,000 கடன் வழங்குகிற புதிய செயலி வந்துட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ்க்கு வந்துட்டு நம்ம வேக்சின் கொடுக்குறோம். இந்தியா ஆஃபர்ஸ் வேக்சின் டு பங்களாதேஷ் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. அது என்ன ஆன் ப்ரியாரிட்டி? ஏன் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு வந்துட்டு நம்ம ப்ரியாரிட்டியோட ஒரு வேக்சின் கொடுக்கணும், பங்களாதேஷ்க்கும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சுவலி இந்த கதை எல்லாமே கடைசியில் எங்கே போய் லிங்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் வந்துட்டு சைனா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கும் பங்களாதேஷ்க்கும் ஏற்கனவே எந்த ரிவரை வச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீஸ்டா வாட்டர். ஸோ டீஸ்டா வாட்டர் எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த பிரம்மபுத்திரா வந்துட்டு பங்களாதேஷில் ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி தான் எதுன்னு கேட்டிங்கன்னா டீஸ்டா ரிவர். ஸோ இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கிற அந்த பார்டரில் வந்துட்டு இந்த டீஸ்டா ரிவர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பங்களாதேஷ் அதிகமான ஷேர் கேட்குறதும், ஆக்சுவலி இப்போ இந்தியாவோட ஷேர் தான் அதிகம், பட் அதை விட பங்களாதேஷ் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கொடுக்கறத விட அதிகமான ஷேர் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்பயுமே போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கிற டைமில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா கூடயும் இந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷன் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் வித் சைனா. சரிங்களா? அதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட், டீஸ்டா ரிவரில் ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற அந்த ரிவரில் சைனா கூட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் ஆக்சுவலி உங்களுக்கு எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, டீஸ்டா ரிவர் வந்துட்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கிற அந்த பார்டரில் இருக்குது. அது எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மபுத்திராவை பங்களாதேஷில் வந்துட்டு ஜமுனா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இங்கே மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பிரம்மபுத்திரா இருக்கா, இது வந்துட்டு இந்தியாவில். இது அப்படியே பங்களாதேஷ்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன பேர் எடுத்துக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜமுனா அப்படிங்கிற அந்த பேர் எடுத்துக்கும். ஸோ இந்த பிரம்மபுத்திரா இதில் கலக்கிற இந்த ரிவர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டீஸ்டா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டீஸ்டா. ஸோ இது பிரம்மபுத்திரா கூட ஜாயின் ஆகக்கூடிய ஒரு ரிவர். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, அதுக்காக தான் இந்த மேப் எடுத்தேன். சரி, ஓகே. சரி, இது எடிட்டோரியல் பேஜ். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அனாலிசிஸ் இது கிடையாது. அதே சமயம் இன்னொரு எடிட்டோரியல் அனாலிசிஸ் இருக்குது. இது வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி. இதுவும் ஒன்றும் நமக்கு அவ்வளோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு தரலை. பட் ஸ்டில் இந்த ரெண்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அது இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ எடிட்டோரியலை வந்துட்டு படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் நம்ம இதை பற்றியும் பார்க்கலாம், கடைசியாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற நியூஸ் நமக்கு வந்துடலாம். சரி, ஓகே. இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற நியூஸ் அவ்வளோதான். அந்த எடிட்டோரியல் அனாலிசிஸை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பழைய நியூஸாக பார்த்துருப்போம் இல்லையா. உதாரணத்துக்கு நம்ம நேற்று வந்துட்டு டீட்டெயிலாக இந்த பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்துருந்தோம். இது எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஆர்டிக்கல். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் ஃபண்டை பற்றி இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இல்லையா. இது முக்கியமான ஆர்டிக்கிள். பட் இதில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப புது இன்ஃபர்மேஷன்லாம் தரலை. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம நேற்று வீடியோலேயேவும்
இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுனா என்ன, அதோடைய சேர்மன் யார், இது ஏற்கனவே கொண்டு வந்த பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட் மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் பட்ஜெட்ரி சப்போர்ட் கிடையாது, பட்ஜெட்லேருந்து ஒதுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கும் பட்ஜெட்லேருந்து அமௌண்ட்டு போகாது, முழுக்க முழுக்க மக்கள் வாலண்டியராக வந்து கொடுக்குற ஒரு அமௌண்ட்டு தான் இது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுபடி சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு, ஆக்சுவலி என்ன கேஸ் போட்டிருந்தாங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் இருக்கிறத வந்துட்டு இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்து இதை நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு நான் சும்மா ஓவரலாக சொல்கிறேன். இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டை வந்துட்டு யார் ஆடிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏஜி கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்துட்டு அதை ஆடிட் பண்ண மாட்டார். சரிங்களா? ஏன்னா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் எது மட்டும்தான் ஆடிட் பண்ணுவார்னா பட்ஜெட், கவர்மெண்ட்டோட பட்ஜெட் எதுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் ஆடிட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஆடிட் பண்ணலை. இதை தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதே தான் சொல்லியிருக்கு. இது வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி தான், இதுக்கு வந்துட்டு பட்ஜெட் சப்போர்ட்லாம் கிடையாது, அதனால் வந்துட்டு இதை யார் ஆடிட் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏஜி ஆடிட் பண்ண வேணாம், ஏன்னா இதுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதாவது யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபண்டு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படிலாம் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது. நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆர்டிஐ ஃபைல் பண்ண முடியும். இது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாகணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி இல்லை. ஆனால் பாருங்கள், இதோட எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டராக யார் வராங்களோ அவங்க வந்துட்டு சேர்மன். சரிங்களா? மற்றபடி இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சேர்மனாக இருக்கார். ஒருவேளை ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா சேர்மன் ஆயிடுவாங்க. பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காரணத்தினால் ஒருத்தர் சேர்மன் ஆறாரு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நித்தி ஆயோகோட சேர்மனும் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக எதோட சேர்மன் ஆயிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நித்தி ஆயோகோட சேர்மன் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ் அஃபீஷியோ அந்த டேர்மோட அர்த்தம். அப்புறம் இன்னொரு 3 கேபினெட் மினிஸ்டர்ஸை வந்துட்டு இதோட ட்ரஸ்டியாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு சர்ச் பண்ணி அந்த 3 கேபினெட் மினிஸ்டர் எந்தெந்த மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நானே சொல்லிடணும்னு நினைக்க வேணாம், கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பிரைம் மினிஸ்டர் இதோட சேர்மன் ஓகே, அது போக ஒரு 3 கேபினெட் மினிஸ்டர்ஸை வந்துட்டு இதோட ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் யார் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, இப்படி இருக்கும்போது இது எப்படி வந்துட்டு பப்ளிக் அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியும்? பிரைம் மினிஸ்டர் சேர்மனாக இருக்கார், கேபினெட் மினிஸ்டர்ஸ் ட்ரஸ்டீஸாக இருக்கும் பொழுது இதை எப்படி வந்துட்டு பப்ளிக் அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்துட்டு இந்த கேர் ஃபண்டுக்கான ஆர்டிஐ வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓஎன்ஜிசி, என்எல்சி இவங்களெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட அதிகமான ஷேர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காங்க. எடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி மொத்தம் இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு 3076 கோடி நிதி கிடச்சிருக்கு. அதில் 2105 கோடி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வந்திருக்கு. அப்போது கவர்மெண்ட் நடத்துகிற அந்த செக்டார்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 2000 கோடியை வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு தீக்கதிர் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அப்போது இது வந்துட்டு ஆக்சுவலி இவங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அவங்க சொல்லலை, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லலை. என்ன மாதிரி ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த பக்கம் ஆர்டிஐ போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா
பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு வந்திருக்கிற 3000 கோடியில் 2000 கோடி எங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இப்படி பப்ளிக் செக்டார்லேருந்தே இந்த ஃபண்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆனால் இதை வந்துட்டு ஆடிட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டில் இருந்து இதுக்கு பணம் ஒதுக்கலை அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணலன்னு கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் செக்டார்லேருந்து இந்த ஃபண்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஆடிட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க இந்த அவங்களுடைய டிபேட்டை வைக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் அவங்களோட ஒரு நாள் சேலரி அந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. இது அவங்கக்கிட்டே கேட்காம அவங்களுடைய அமௌண்ட்டை பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்ககிட்ட கேட்காம எங்கள் அமௌண்ட்டை பிடிச்சி வந்துட்டு அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஓஎன்ஜிசியில் எம்ப்ளாயீஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்களோட 1 டே சேலரியை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கொடுக்கலாமா வேணாமா, இல்லை வேணும் விருப்பப்பட்டவங்க மட்டும் கொடுங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி அவங்க கவர்மெண்ட்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு காரணத்துக்காக ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேலரியை பிடிச்சி கொடுக்கும்போது இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலண்டியராக மக்கள் விருப்பப்பட்டால் மட்டும் கொடுக்கலான்னு இவங்க சொல்கிறதும் வந்துட்டு இங்கே செல்லுபடி ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம எதில் வந்துட்டு கொண்டு வந்துக்கலான்னு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை நம்ம நேற்றே பார்த்தாச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து ஓகே, இதுவும் நம்ம நேற்று பார்த்தது தான். நேற்று பார்த்ததுங்க, நான் அதனால் எடுத்திருக்கேன் சரிங்களா. இது இந்த பேப்பரும் இந்த பேப்பர் மட்டும்தான் இன்றைக்கி வந்தது. ஸோ இதை நம்ம நேற்றே பார்த்தாச்சு, இதுவும் நேற்றே பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க. இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா என்ன மாநிலத்துக்கு இழப்பீடு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஜிஎஸ்டி எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நான் ஜிஎஸ்டி நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு ஜிஎஸ்டி லாபம் கிடையாது. உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய லாஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியை வந்துட்டு எங்கே கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே போய் சேருதோ அங்கே தான் கலெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. டெஸ்டினி பேஸ்டுனா எங்கே போய் சேருதோ அங்கே தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் ஒருவேளை கேரளாவுக்கு நீங்கள் வந்துட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டேக்ஸை வாங்கிப்பாங்க. அப்போ இது யாருக்கு லாஸு? உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு லாஸு. அந்த லாஸை வந்துட்டு நாங்கள் 5 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அமௌண்ட்டில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த 28% ஜிஎஸ்டியில் இந்த 5 வகையான ரேட் இருக்குது. அதில் 28% எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு போடுறாங்க. இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டில் காம்பன்சேட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, லக்ஸுரி ஐட்டம்ஸில் அதிகமாக வந்துட்டு ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகலை. அதனால் காம்பன்சேஷன் தர முடியல. என்ன பண்ணுறதுன்னு போய் அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க, சரி கலெக்ட் ஆகலைனாலும் அரசு கருவூலத்திலேருந்து எடுத்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படிலாம் கொடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இழப்புக்கு ஏற்ப செஸ் வரியை மட்டும் நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவையும் கொடுத்துருக்காரு. எது எப்படியோ இன்னும் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சேர வேண்டிய காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து சேரலை. ஸோ இது அதை பற்றியான நியூஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். 2-3 நாள் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸ்லேயும் தனி இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் மேலே கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்றைக்கி வந்த நியூஸு. ஏன்னா நேற்று நம்ம இந்த நியூஸ் பார்த்தோம். இந்த ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறதுக்காக ஒரு கமிட்டி போட சொல்லி தீர்ப்பு வந்துருந்துச்சு இல்லையா உச்சநீதிமன்றம் கிட்டேருந்து. அந்த கமிட்டியில் வந்துட்டு நம்ம ஸ்டேட் சார்பில் உமாநாத் ஐஏஎஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி வந்துட்டு குவெஸ்டின் வச்சுருக்காங்க. ஏன்னா தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பொசிஷனில் இருக்கார் உமாநாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகள் கொள்முதல் பொறுப்பில் இருக்கிறார். இவரை நீங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாங்கிற மாதிரி இது ஒரு குவெஸ்டின். ஸோ நேற்று நம்ம பார்த்த நியூஸை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்தேன் சரிங்களா. மற்றபடி இது ஒரு பொலிட்டிக்கல் வியூ தான். ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நம்ம நேற்று பார்த்த நியூஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு அப்டேட் அப்படிங்கிறதுனால நான் இந்த நியூஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பிளாஸ்மா வங்கியை பற்றி.
பிளாஸ்மா வங்கியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். என்றைக்குன்னா நம்ம ஜூலை 26 தான் இந்த அனாலிசிஸ் போட்டுட்ருக்கோம், நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். அந்த ஃபஸ்ட்டு நாளே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த பிளாஸ்மா வங்கியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். கொரோனா அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சரியாக இருக்கிறவங்க உடம்புல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் அதுக்கு எதிரான ஆன்டிபாடி இருந்திருக்கும். இப்போ நிறையா பேர்த்துக்கு என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபாடி போதுமான அளவுக்கு அவங்க உடம்புல கிடையாது. அதனால் இந்த ஏற்கனவே கொரோனா அஃபெக்ட் ஆகி சரியானவங்களோட உடம்புல இருந்து இந்த ஆன்டிபாடியை எடுத்து நம்ம அவங்க உடம்புல கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள குணப்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொரோனா அஃபெக்ட் ஆகி சரியானவங்க வந்துட்டு அவங்களோட பிளாஸ்மாவை டொனேட் பண்ணணும். சரிங்களா? பிளட் டொனேஷன் கிடையாது, பிளாஸ்மா டொனேஷன். பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 55% என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மா இருக்குது, மிச்சம் 45% தான் பிளட்டு செல்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நான் அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த பிளாஸ்மாவை மட்டும்தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டொனேட் பண்ண சொல்கிறாங்க. பிளாஸ்மாவோட கலர் என்னென்னு பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு ஸ்ட்ரா எல்லோ கலரில் இருக்கும், வைக்கோல் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான். இது நேற்று பார்த்த நியூஸு. Dream11 வந்துட்டு இந்த தடவை ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா போன தடவை விவோ இருந்தாங்க, அவங்க வந்துட்டு இந்த சைனீஸ் ஸ்பான்சர்ஷிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க ஒரு 1 இயருக்கு பிசிசிஐ. ஸோ அதுக்காக இப்போ புதுசாக வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஏலம் விட்டுருந்தாங்க. அதில் Dream11 எடுத்திருக்காங்க. என்ன நியூஸ் அப்படின்னா இந்த Dream11ஓட ஷேரில் பார்த்தீங்கன்னா 25% சைனாவோட விளையாட்டு நிறுவனம் டென்சன் கிட்ட இருக்குது. அப்போ எப்படி இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அந்த ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்டின். சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம நேற்று பார்த்த நியூஸோட ஒரு அப்டேட் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான். நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ARIIA இந்த ரேங்கிங்கில் எந்த இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இந்த பெண்கள் உயர்நிலை கல்வி மையம் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த அவினாசி லிங்கம் கல்லூரி வந்துட்டு அந்த இடத்த பிடிச்சிருக்குங்கிறத பற்றி நம்ம நேற்று பார்த்துட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன், வேலூர் அந்த ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் வந்துட்டு SRM இருந்தாங்க. அடுத்து தேர்ட் பிளேஸில் வந்துட்டு VIT இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த SRM பற்றி நேற்று கொடுக்கல. நேற்று நம்ம பார்த்த நியூஸில் VITயை பற்றி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தனி ஒரு நியூஸாகவே இன்றைக்கி போட்டுட்டாங்க. சரி, அதனால் இந்த நியூஸ் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த ARIIA ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஞாபகமாக இந்த அடல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு IIT மெட்ராஸ் இருந்திருக்காங்க. ஏற்கனவே NIRF ரிலீஸ் பண்ண ரேங்க்லையும் IIT மெட்ராஸ் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நியூஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நம்ம எதை மட்டும் இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த எடிட்டோரியல் பார்ட்டை பேலன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எடிட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்துட்டு நான் மேலே கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த அனாலிசிஸை வந்துட்டு யார் பார்க்கணும் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ் எப்போயுமே டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் குரூப் 4 தான் உங்கள் டார்கெட், இன்கேஸ் நான் குரூப் 1 குரூப் 2க்கு எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப் 4 தான் உங்கள் டார்கெட்னா இந்த அனாலிசிஸ் தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஆன்சருக்கு தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பட் அதுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பரே படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக படிக்கணும். பட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுகிற எக்ஸாம் அவங்க மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். சரியா? சரி, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இது பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த பழைய வீடியோவில் இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்தியன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்துட்டு இந்த மெடிக்கல் அப்புறம் வந்துட்டு லீகல் கோர்சஸ் மருத்துவம் சட்டப்படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரே அம்பர்லாக்கு கீழே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். எல்லாம் ஒரே கமிஷனுக்கு கீழே கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். இந்த பாயிண்ட்டை பற்றியும் அடுத்து காலேஜஸ்க்கு வந்துட்டு அதிகமாக அட்டானமஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். அது என்ன அட்டானமஸ் பவர்னால், இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும். சரிங்களா? ஃபைன். ஆனால்
சில காலேஜஸ்க்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும். சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுன்சிலிங்க்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் போகும்போது அந்த அட்டானமஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க சில காலேஜஸ் நேமுக்கு பக்கத்தில். ஏன்னா அந்த காலேஜுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது, அவங்க வேணுங்கிற முடிவை என்ன பண்ணிக்கலாம்னா அந்த காலேஜே எடுத்துக்கலாம். மற்ற காலேஜ் எல்லாம் மேக்ஸிமம் என்ன ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பண்ணுற மாதிரியான நிலைமையில் இருப்பாங்க. சரிங்களா, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணி எல்லா காலேஜஸ்க்கும் அட்டானமஸ் பவர் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தையும் இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசியில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பாயிண்ட்டை பற்றி மட்டும் டீட்டெயிலாக சொல்லக்கூடிய அனாலிசிஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எடிட்டோரியல். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதான் ஃபேஸிங் அவுட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜ் அந்த சிஸ்டமை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அந்த காலேஜுக்கு வந்துட்டு கிரேட்டர் அட்டானமி கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டமை இந்த எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி மேலே இருக்கக்கூடிய பேர்டன், அதாவது இப்போ யூனிவர்சிட்டிக்கு நிறைய பேர்டன் இருக்கும் தெரியுமா, எல்லாத்துக்கும் வந்துட்டு சிலபஸ் செட் பண்ணுறது, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்ணுறதுல வந்துட்டு நிறையா வந்துட்டு யூனிவர்சிட்டி மேலே பேர்டன் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் அட்டானமஸ் பவர் கிடைக்க இந்த யூனிவர்சிட்டியோட பேர்டன் வந்துட்டு குறையும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் சென்ட்ரலைசேஷன், எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸையும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வர்றது, எல்லா ஆர்ட்ஸ் காலேஜஸும் இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஓவர் சென்ட்ரலைசேஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்துட்டு ஏற்கனவே நிறையா கமிட்டியும் இதை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மகாஜனி கமிட்டி 1964 போடப்பட்ட அந்த கமிட்டி கூட இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தா தான் காலேஜோட ஸ்டாண்டர்ட் வந்துட்டு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ காலேஜஸ் வந்துட்டு ஏன் காலேஜோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிச்சுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்டு சப்ளை வந்துட்டு ரொம்ப அந்த கேப் அதிகமாகிருச்சு. அதாவது இந்த கேப் அதிகமான என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கேப் அதிகமாக நிறைய பிரச்சனை வரும். உங்கள் அம்மா அப்பா படித்த காலேஜ்லலாம் உங்கள் அம்மா அப்பா படித்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ அங்கே இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும், பட் காலேஜ் கம்மியாக இருக்கிறதுனாலே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா போயிருக்க மாட்டாங்க. நிறையா தூரமாக தான் காலேஜ் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் அப்போ போகலை. அதனால தான் இப்போ கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் காலேஜஸோடைய கிராண்ட் அதிகமாக உள்ளே அதிகமாக விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்ன பண்ணியிருக்குன்னா காலேஜோட ஸ்டாண்டர்டை வந்துட்டு கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இப்போ காலேஜ் அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெலாம். அது மட்டும் இல்லாமல் இதையும் என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், தொலைதூர கல்வியையும் கொண்டு வந்துட்டதுனால நிறையா பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா காலேஜுக்கே வராமல் எல்லாருமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கோர்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா காலேஜஸை வந்துட்டு மூடுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் 2005 அவங்களும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்டர் கிராஜுவேட் காலேஜஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ட் பை தேர் அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸ். கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அவங்களால வந்துட்டு முடிவெடுக்க முடியாமல் போகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸ்னால. அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸ். ஸோ இது நிறையா காலேஜஸ் என்ன பண்ணுதுன்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள ஃப்ரீயாக வந்துட்டு மூவ் பண்ண விட முடியலை. அதனாலேயே நிறைய காலேஜோட ஸ்டாண்டர்ட் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்க நல்லா முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த காலேஜுக்கு என்ன ஸ்டேட்டஸ் தான் இருந்திருக்குன்னா அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இதனால நிறைய காலேஜஸோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் இனிமேல் என்ன ஆகும்னா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூடவே அவங்க என்னமும் சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னு பார்த்தோம், ஓவர் சென்ட்ரலைசேஷனை கம்மி பண்ணுது, எல்லாத்தையும் ஒரு யூனிவர்சிட்டி கீழேயே கொண்டு வந்தது வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூடவே அவங்க இன்னொன்று என்ன கொண்டு வராங்கன்னா இந்த ரெண்டையும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்னென்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுது, மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லாக்கு கீழே மறுபடியும் இதை கொண்டு வருது இல்லையா இந்த இந்தியன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன். அப்போ இவங்க அதையும் பண்ணியிருக்காங்க, இதையும் கூடயே சேர்த்து இதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்துட்டு கரெக்டாக இதுக்கு ஓவர் சென்ட்ரலைசேஷன் இது கம்மி பண்ணியிருக்காங்களா இல்லை இது இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல முடியல. அதான் இது என்ன சொல்கிறாங்கன்னா க்யூரியஸ் காம்பினேஷன் ஆஃப்
என்ஹான்ஸ்டு சென்ட்ரலைஸ்டு ஃபியூச்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அட்டானமியும் கொடுக்குறாங்க. ஒரு காலேஜஸ்க்கு அட்டானமி பவரும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இந்த சென்ட்ரலைஸ்டு ஃபியூச்சர்ஸும் கொண்டு வராங்க. ஹையர் எஜுகேஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன், இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரலைசேஷனையும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் யூனிவர்சிட்டியிலேருந்து காலேஜஸுக்கு வந்துட்டு அஃபிலியேட்டட் ஸ்டேட்டஸை எடுத்து கொஞ்சம் அட்டானமி பவரும் கொண்டு வராங்க. ஸோ ரெண்டுமே இங்கே நடந்திருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான முடிவை கொண்டு வர போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிற மாதிரி இந்த அனாலிசிஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி. இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது யாருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு. பட் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சைனா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் என்ன பண்ணார்னா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புத்தினை வந்துட்டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கொலீக்னு எக்ஸ்பிளைன் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யா இங்கே இருக்குது, அப்புறம் அமெரிக்கா இங்கே இருக்குது, சைனா இங்கே இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இப்போ ஓப்பனாக என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வந்துட்டு சைனாவை நிறையா இதில் வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே சரியாக செட் ஆகாது. இந்த மாதிரி செட் ஆகாமல் இருக்கிற டைமில் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸாக மூவ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் எதுலலாம் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது, பீஸ்ஃபுல் பவுண்ட்ரி, எக்ஸ்பேண்டிங் தேர் ட்ரேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்டு டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 விஷயத்துக்காக இப்போ ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிக்குமே ட்ரேட் லெவலில் பெனிஃபிஷியல் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சைனா வந்துட்டு இப்போ ஜெர்மனியை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். எங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த சப்ளையர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்துட்டு ஜெர்மனியை வந்துட்டு சைனா வந்துட்டு முந்தி இருக்குது ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணுறதுல. அதனால் இது சைனாவுக்கு தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்ரேட் அளவில் பெனிஃபிஷியலபிளாக இருக்குது. அண்ட் மோரோவர் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் கரன்சி ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னா 1%க்கும் கம்மியாக தான் இருந்திருக்கு அவங்களோட ஃபாரின் ரிசர்வில். அது இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா 13% சைனீஸ் கரன்சி ரஷ்யா கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரஷ்யா சைனீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இந்த மாதிரி 2 கண்ட்ரிக்குமே அவங்களுடைய ட்ரேடை வந்துட்டு வளர்த்துக்கிறதுல யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரஷ்யா தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ். ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா அதிகமான பொருட்களை வந்துட்டு சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுற அந்த இதை வந்துட்டு ரஷ்யாவுக்கு இப்போ வச்சுருக்கு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சைனா கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சைனா வந்துட்டு ஹையர் டெக்னாலஜியை வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு. அதே சமயம் ரஷ்யா எதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ரா மெட்டீரியலையும் ஆயில் கேஸை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சைனாவுக்கு இது என்னென்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா சைனா கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா தானே இப்போ ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குது ரஷ்யா சைனா ட்ரேடில். அதில் ரஷ்யா வந்துட்டு சைனா ஓவர்டேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு வந்துட்டு சைனா கிட்ட வந்துட்டு இந்த டாமினேட்டிங் ரோலை கொடுக்கறதுல ரஷ்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ரஷ்யாவோட எனர்ஜி டிபெண்டன்சினா அவங்க ரஷ்யாவுக்கு நிறைய ஆயில் தேவைப்படும். ஏன்னா தொழிலளவில் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சைனா. ஸோ சைனாவுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு அந்த ஆயில் இதெல்லாம் தேவைப்படுது. இந்த டிபெண்டன்சியை யூஸ் பண்ணி சைனாவை வந்துட்டு கீழேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ரஷ்யா நினைக்கலாம். ஆனால் இது எப்படியும் சைனாவுக்கு இது ஒத்து வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சைனா போக தான் பார்ப்பாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக இப்போதைக்கு ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற சான்ஸ் கூட ஏற்படுன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலை முடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இவ்வளோதாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம தினமும் போடலாமா வேணாமான்னு எனக்கு நானே ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.